வங்கதேசத்தில் நிலைமை சீரடைந்ததும் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவித்துள்ளார். வங்கதேசத்தில் அரசு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இதனால் ஏற்பட்ட கலவரத்தில் இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 147ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் வன்முறை சம்பவத்திற்கு முக்கிய எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசியவாத கட்சி, ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சி மற்றும் அதன் மாணவர் பிரிவே காரணம் என பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் நிலைமை சீரடைந்தால் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். வங்கதேசத்திலிருந்து இரண்டாவது நாளாக 82 மாணவர்கள் சென்னை அழைத்து வரப்பட்டனர். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் கலவரமாக உருவெடுத்துள்ள நிலையில் அங்கு பயின்று வந்த தமிழக மாணவர்களை மீட்டு வரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் இரண்டாவது நாளாக 82 மாணவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். இந்நிலையில் தமிழகம் திரும்பிய மாணவர்கள் அரசின் நடவடிக்கைகளுக்காக நன்றி தெரிவித்தனர். எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஐடியா இல்லாமல் இருந்தப்போ தான் ஹெல்ப்லைன் நம்ம தமிழ்நாடு அரசு விட்டுருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. அந்த ஹெல்ப்லைன் மூலமாக நாங்கள் கால் பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்தே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வித்தின் 2 hours 3 hours எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டைமில் ஃப்ளைட் வேணுமோ அந்த டைம்லேயே போடுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே சொன்ன மாதிரியே அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே ஃப்ளைட்டு புக் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ ஃப்ளைட் மூலிமா வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமே அவங்க சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துட்டாங்க. ஆக்சுவலி நான் நியூஸ் சேனல்ஸை ட்ரை பண்ணேன். அவங்களும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த விஷயத்தில். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நாங்கள் எங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் ட்ராக் பண்ணாங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் சேஃபாக வரோம்னு பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஆஃப்டர்நூன் ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. அதனால் தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றியாக தெரிவிச்சுக்கிறோம். அரசு செய்த உதவியின் மூலமாக வங்கதேசத்திலிருந்து திரும்பியதாக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இங்க இந்தியா அந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ கால் பண்ண உடனே அவங்க இந்த நியூஸ் தான் கொடுத்தாங்க. அவங்க எங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு அவங்களே நாங்களே அவங்க செக்யூரா கூப்பிட்டு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வரைக்கும் டாக்கால ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. குவஹாத்தில ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. அங்கிருந்து சென்னை வரைக்கும் கொண்டு விட்டுட்டாங்க. ஆஃப்டர் தட் we met the minister and all. Then அவங்க எங்கள்கிட்ட நல்லா பேசினாங்க. எங்ககிட்ட குவைரிஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் ஃபர்தரா ஏதாச்சும் அங்க தேவைப்படுமா, யாராவது இருக்காங்க எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.